சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா மேராஜுக்கு போகும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ராத்திரி அல்லாஹ் ரசூலுல்லாஹ் தனியாக போகும்போது யாரும் இல்லாத ஒரு சூன்யமான இடம், அந்த இடத்தை நெருங்கி போகும்போது மனித சுபாவம், மனித உடுப்பும் இருக்கு, விசாலத்துடைய உடுப்பு இருக்கு, நுபுவத்துடைய உடுப்பும் இருக்கு, 3 உடுப்பு இருக்கு அவங்களுக்கு. அபூபக்கர் சித்திக் ஒரு குரலை கேட்டேன் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஏன் அவங்க குரலை கேட்டேன்னு சொன்னாங்க? மேராஜ் ராத்திரியில் அதிகமாக ஊரில் அவங்க தான் கூட இருந்தவங்க, வேற குரலில் பேசினா நபிக்கு அதிர்ச்சி வந்துடும். அதனால அதிகமாக அவங்க யார் குரலை பேசி கேட்டுருக்குறாங்க அப்படின்னு அல்லாஹ்வுக்கு தெரியதானே செய்யும். ரொம்ப நெருங்கிய தோழராச்சுங்கன்னு. அதனால சையதுனா உமர் கத்தாபோ, சையதுனா உஸ்மான் ஃபாரூக்கோ, சையதுனா உஸ்மான் கனியோ, சையதுனா அது தலியோ அவங்க குரலில் பேசல, அல்லாஹ் சித்திக் அவர் குரலில் பேசினான். உடனே நபி அவர்களுக்கு உள்ள ஒரு ஆனந்தம் வந்துச்சு. இருக்கிறாங்க சித்திக் ஒரு பக்கத்தில் தான் இருக்கிறாங்க, என் கூட பேசுகிறாங்கன்னு சொன்னாங்க. ஹதீஸில் வருது. அப்படிலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சப்போர்ட் பண்ணான். இங்கே யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பாதுகாக்கிறதுக்கு வேறு எதுவுமே இல்லை, எல்லாம் அவங்க தர்பார். அல்லாஹ் ஒருத்தன் தான் இவங்க கூட இருந்தான். அதுதான் நம்ம இப்போ சொல்கிறோம், அல்லாஹ் கூட வச்சுக்கணும். அல்லாஹ்வை கூட வச்சுக்கிட்டா வாழ்க்கை தான். உலகம் ஒன்றா சேர்ந்தாலும் சரி கவலை இல்லை. உலகம் ஒன்றா சேர்ந்து அவங்க கூட அல்லாஹ் இருக்கிறான், அவங்க கூட அல்லாஹ் இருக்கிறான்ற உணர்வு அவங்க இல்லாமல் இருக்கிறாங்க. நீங்கள் உங்கள் கூட அல்லாஹ் இருக்கான்ற உணர்வில் வாழ்றீங்க. அந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் கூட இருக்கிற என்ன காலிபாகி மிகவும் அதிகமாகி அல்லாஹ் தஆலா உங்களை பாதுகாப்பான்.